ஸோ ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 4 பார்ப்போம். நம்மளோட டிஎன்பிசி ஏஓ ப்ரிப்பரேஷன்ஸில் நம்மளோட கிளாஸ் 4 பார்ப்போம். கிளாஸ் 4 என்னன்னா எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் கவர் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பேத்தாலஜி, என்டமாலஜி, சாயில் சயின்ஸ் கிளாஸு, எக்கனாமிக்ஸ் கிளாஸ்லாம் போட சொல்லியிருந்தீங்க. எக்கனாமிக்ஸ் கிளாஸு போன 3 வீடியோஸ் போட்டிருந்தேன் எக்கனாமிக்ஸில். அதோட அந்த எக்கனாமிக்ஸ் முடிஞ்சது, எக்கனாமிக்ஸ் பாட்டு. இப்போ 4th எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரே வீடியோ தான். ஓகேவா, எக்ஸ்டென்ஷன் ரூரல் சோசியாலஜி அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி இந்த ரெண்டுமே வந்து ஒரே வீடியோ தான். நம்ம வந்து கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் வேகமாக கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். பிகாஸ் வந்து ஏன்னா வந்து எக்ஸ்டென்ஷனுங்கிறப்ப ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக ஒரே வீடியோவில் நம்ம கொடுக்குறதுனால கொஞ்சம் வாஸ்ட்டாக தான் இருக்கும், வீடியோ வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அடுத்தடுத்து சாயில் சயின்ஸு, பேத்தாலஜி, என்டமாலஜிஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் போட்டுடுறேன். ஓவராலாக நம்ம எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் போவோம். ஸோ டக்குன்னு உள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, எக்ஸ்டென்ஷன் ரூரல் சோசியாலஜி அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி. ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நான் சொல்கிற ஓரல் பாயிண்ட்ஸையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, மொதல் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். இது வந்து லத்தீன் வேர்ட்லேருந்து டிரைவானது. எக்ஸ்டென்ஷனுங்கிற வேர்டு வந்து லத்தீன் வேர்ட்லேருந்து டிரைவானது. உங்களுக்கு எஸ்னா உங்களுக்கு தெரியுங்களா, ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே படிச்சிருக்கோம். எஸ் மீன்ஸ் அவுட்டு, டென்ஷன்னா ஸ்ட்ரெச்சிங். ஓகேவா, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது வந்து இந்த தான் லத்தீன் வேர்டு. எஸ்னா என்ன, டென்ஷன்னா என்னது. அதே மாதிரி வேர்டு எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனை ஃபஸ்ட்டு எப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1873 கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஸ்டின் இதுதான். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து யாருன்னா ஜே பால் லெஜன்ஸ். ஓகேவா, ஜே பால் லெஜன்ஸ். பொதுவாக வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்னா என்னென்னா, நம்மளோட நாலேஜை வச்சு நம்ம எப்படி அதை வந்து அப்ளை பண்ணுறோம், எப்படி ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு சேஞ்சை கொண்டு வரோம், நம்ம கெயின் பண்ண நாலேஜை வச்சு எப்படி ஒரு என்விரான்மெண்ட்டில் ப்ராப்ளம்ஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வரும். அதுதான் ஜென்ரலாக எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் தான். ஸோ ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து பால் லெஜன்ஸ். ஓகேவா, அதே மாதிரி எஜுகேஷன் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, இது வந்து ரொம்ப முக்கியமானது. எது வந்து இன்டெர்னல் பார்ட் ஆஃப் எஜுகேஷன்னு கேட்பாங்க. உங்களுக்கு சாய்ஸில் நாலேஜு, பவரு, கண்டென்ட்டு, சப்ஜெக்ட் மேட்டர் அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஸோ வந்து எஜுகேஷன் இஸ் த இன்டர்னல் பார்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இஸ் அ நாட் ஃபார்மல் எஜுகேஷன். ஓகேவா, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து ஒரு நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷன்னா நம்ம வந்து காலேஜஸில் நடத்துகிற மாதிரி ஒரு லெக்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸ் வந்து ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த லெக்சர் வந்து இந்த டைட்டில் தான் கேரி ஆன் பண்ணணும், இதை வரிசை அடுத்தடுத்த லெக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கேரி ஆன் பண்ணணும், ஒரு லெக்சருக்கு ஒரு தியரி கிளாஸ் அந்த மாதிரி வந்து அது வந்து ஃபார்மல் எஜுகேஷன். இது வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன். அங்கே வந்து ஃபார்மல் எஜுகேஷன் உங்களுக்கு எக்ஸாம்ஸு, மார்க்ஸ், ரிசல்ட்ஸ்லாம் வைப்பாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இது வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஓகேவா, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து லேர்னர் சென்டர். ஓகேவா, லேர்னர் சென்டர்னால் எதை சொல்கிறாங்கன்னா, அந்த லேர்னர் வந்து எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் வந்து லேர்னருக்கு வந்து போய் சேரணும். அதுதான் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். ஓகேவா, அடுத்து வந்து எக்ஸ்டென்ஷன்னா என்ன, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்னா என்ன. ஓகேவா, எக்ஸ்டென்ஷன்னா அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். நான் முதல் சொன்ன மாதிரி தான், ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி இல்லாமல், ரிசல்ட்ஸு, மார்க்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக நம்மளோட சர்வீஸை வந்து ஒரு ஃபார்ம் ப்ரொடக்ஷன்லேயோ இல்லை அவங்கள வந்து ஒரு இம்ப்ரூவ்டு ப்ராக்டிசஸ், ஓகேவா, ஃபார்மில் வந்து இம்ப்ரூவ்டு ப்ராக்டிசஸை வந்து அடாப்ட் பண்ண வைக்கிறதுலேயே இருக்கிறது தான் வந்து எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்னா என்னென்னா, நாலேஜ், நான் சொன்ன மாதிரி தான், நாலேஜை வந்து அப்ளை பண்ணுறோம். ஒரு ப்ராப்ளத்தை இது பண்ணுறதுக்கு நாலேஜ் இஸ் அப்ளை டு பிரிங் டிசைரபிள் சேஞ்சஸ். ஒரு சேஞ்சை வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் கொண்டு வரோம். நம்மளோட நாலேஜை வச்சு நம்மளோட என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும். இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். ஓகேவா, எக்ஸ்டென்ஷன்னா என்ன, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்னா என்ன. ஓகேவா, வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். என்னென்ன நோக்கங்கள் அப்ஜெக்டிவ்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, வந்து டிஸ்கவர் அண்ட் அனலைஸ். நம்மளோட ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணவும் டிஸ்கவர் பண்ணுறதுக்கும் வந்து இது பிடிக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஒரு பீப்புளில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து உருவாக்குறதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளோட ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் வந்து பீப்புளுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குறது வந்து எக்ஸ்டென்ஷன் தான். அவங்களோட அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் வந்து நம்ம ரிசர்ச் இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, அசிஸ்ட் பீப்புள் இன் மொபிலைசிங் அண்ட் யூட்டிலைசிங் ரிசோர்ஸஸ். ஒரு ரிசோர்ஸஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன் தான். அதே மாதிரி கலெக்ட் அண்ட் டிரான்ஸ்மிட் ஃபீட்பேக்
ஃபீட்பேக் இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எஜுகேஷன் இஸ் இன்டர்னல் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா, அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற இது என்னன்னா, ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். ஓகேவா, நான் முதல்ல சொல்லிட்டேன். எக்ஸ்டென்ஷன்னா ஒரு நம்மளோட நாலேஜை வச்சு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதோ இல்லை ஒரு டிசைரபிள் சேஞ்சஸ் வந்து கொண்டு வர்றது தான் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். அப்போ வந்து நம்மளோட சேஞ்ச் இன் நாலேஜ். ஓகேவா, அந்த நாலேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, அடுத்து வந்து சேஞ்ச் இன் ஸ்கில்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கில்ஸை வந்து இது பண்ணணும். அடுத்து வந்து ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதேமாதிரி நம்மளோட கோல்ஸை வந்து ரீச் பண்ணணும். அதை அடுத்து நம்மளோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷனோட ஃபங்க்ஷன். ஓகேவா, சேஞ்ச் இன் நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட், அண்டர்ஸ்டாண்டிங், கோல், ஆக்ஷன், நாலேஜ், கான்ஃபிடன்ஸ். ஓகேவா, அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ்னால் என்னென்னா கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி இண்டிஜினியஸ் நாலேஜ் கொண்டு வரணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அந்த நீட்ஸை கொண்டு வரணும். அதே மாதிரி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அதே மாதிரி ஃபேமிலி பிரின்சிபல். அடுத்து அவங்களோட லீடர்ஷிப்பு, அவங்கள அடாப்ட் பண்ண வைக்கணும். அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவனோட எவாலுவேஷன். இதெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் அவ்வளோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ முக்கியம் இல்லை. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து என்னென்ன ப்ராசஸ் மூலிமா நம்ம கேரி ஆன் பண்ணுவாங்கன்னா, வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு சுச்சுவேஷன்லனா, இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அந்த ப்ராப்ளம் என்னென்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி டீச்சிங் கொடுக்கணும். அடுத்து டீச்சிங்கு அந்த நம்ம கொடுத்த பிளான் வந்து எவால்வேட் பண்ண முடியுதா, அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுவோம். இதுதான் சுச்சுவேஷன். வாட் இஸ் நவ் இப்போ எப்படி இருக்குது சுச்சுவேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன செய்யணும், இதுக்கு முன்னாடி வாட் சுட் பி, என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து டீச்சிங்னா சரி இப்போ என்ன பண்ணணும், இந்த இதுக்கு வந்து எப்படி டீச் பண்ணணும், எதை வச்சு டீச் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து எவாலுவேஷன், நம்ம டீச் பண்ணது வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு இது பண்ணுறது எவாலுவேஷன். அது ரீகன்சிடரேஷன். ஓகேவா, சரி இது எவாலுவேட் பண்ணியாச்சு, நம்ம நல்ல திருப்தியான ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வர்றது தான் ரீகன்சிடரேஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ஸ்டெப்ஸ் வந்து 5 இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரியும் கேட்பாங்க. 5 இருக்குது, எத்தனை இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இது எதையாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு எது இல்லைன்னு கேட்பாங்க. ஸோ அதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்டென்ஷன்னா நான் சொல்லிட்டேன், ஒரு டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் தான். ஓகேவா, அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனாக இருந்தாலும் நம்மளோட அந்த சுச்சுவேஷன் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ப்ராப்ளமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணணும். ஓகே, வந்து டீச்சிங்னா என்னது, அரேஞ்சிங் சுச்சுவேஷன் இன் விச் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு பி லேர்ன். எந்த திங்ஸை வந்து லேர்ன் பண்ண வைக்கணுமோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஓகேவா, அதே மாதிரி லேர்னர்ஸை வந்து அட்டென்ஷன் பண்ண வைக்கணும். அவங்களோட டிசைர் கொண்டு வரணும். அடுத்து லேர்னிங்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்களோட எபிலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். லேர்னிங் ஒரு இண்டிவிஜுவலோட எபிலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, லேர்னிங்னா. அடுத்து ப்ராசஸ் தான் தெரியும் உங்களுக்கு, கோர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரு, சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன். நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா அது ஒரு ப்ராசஸ் தான். ஓகேவா, அது என்னென்ன பண்ண போகிறோம்னு அது கோர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். அடுத்து எலமெண்ட்ஸ். ஒரு லேர்னிங் சுச்சுவேஷனில் ஒன்றும் இல்லை, இது உங்கள் கிளாஸ் ரூமே எடுத்துக்கோங்க. ஒரு லேர்னிங் சுச்சுவேஷன் அதுதான் கிளாஸ் ரூம். யார் இருப்பான், லேர்னர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம். லேர்னர்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸ், பீப்புள் ஹூ வாண்ட் டு லேர்ன். அடுத்து டீச்சர்ஸ்னால் யார், ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் இங்கே. ஆனால் நமக்கு வந்து கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, அடுத்து சப்ஜெக்ட் மேட்டர்னால் என்னது, அது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு பேத்தாலஜியாக இருக்கலாம், என்டமாலஜியாக இருக்கலாம், அக்ரானமியாக இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து டீச்சிங் மெட்டீரியல், எதை வச்சு டீச் பண்ணுறாங்க. ஓகேவா, ஒரு பவர் பாயிண்ட்ஸ் போடுறாங்களா, இல்லை ப்ரொஜெக்டர்ஸில் போடுறாங்களா, இல்லை வீடியோஸ் ஏதாச்சும் கொண்டு வராங்களா, இதெல்லாம் வந்து டீச்சிங் மெட்டீரியல்ஸில் வரும். அடுத்து ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா, எந்த மாதிரி நடத்துகிறாங்க, லேபில் வச்சு நடத்துகிறாங்களா, இல்லை கிளாஸ் ரூம்ஸ்லேயே வச்சு நடத்துகிறாங்களா, இல்லை ஃபீல்டில் வச்சு நடத்துகிறாங்களா, அந்த ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது. ஸோ வந்து லேர்னிங் சுச்சுவேஷனில் 5 இது தான்: லேர்னர்ஸ், டீச்சர்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர், டீச்சிங் மெட்டீரியல், ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா, இது 5 நான் வச்சுக்கோங்க. இது 5 வந்து அதே மாதிரி நம்ம பார்த்தேன். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸும் 5 தான், லேர்னிங் சுச்சுவேஷனும் 5 தான். சரியா, அடுத்து ஸ்டெப்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் டீச்சிங். ஓகேவா, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, அப்போ வந்து என்னென்ன டீச்சிங் பண்ணணும் அப்படின்னா, வந்து அவங்களோட அட்டென்ஷனை வந்து நம்ம சீக் பண்ணணும். அவங்க அட்டென்ஷன் இருக்கும், அவங்க அட்டென்ஷன் வந்து நம்ம கொண்டு வரணும். அடுத்து அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை கண்டுபிடிக்கணும். அடுத்து அந்த நம்ம அந்த இதுக்கு வந்து அவங்கள டிசைர், ஆசைப்பட வைக்கணும். அடுத்து வந்து கன்வென்ஷன், நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு கன்வே பண்ணணும். அடுத்து அவங்க வந்து அதை வந்து ஆக்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து ஃபைனலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது 6 ஸ்டெப்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் வந்து 6. ஓகேவா, அதே மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து 5. எக்ஸ்டென்ஷன் டீச்சிங்கோட எலமெண்ட்ஸ் 5, ஸ்டெப்ஸ் 6.
அட்டென்ஷன் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ண வந்து ஆக்ஷன் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து ஸ்கோப்ஸ். எதுக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படி ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து நாலேஜை வந்து நம்ம அவங்களுக்கு அந்த நாலேஜை சொல்லி கொடுத்து அவங்கள வந்து வெளில ட்ரெயின் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதனால என்னென்ன யூஸ் ஓகேவா? இப்போ ஒரு ஃபார்மருக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறதுனால அவரோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட்டிங் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம அந்த ரிசோர்ஸஸ் பற்றி ட்ரைனிங் கொடுக்குறதுனால கன்சர்வேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, அவர் வந்து ஃபார்மை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அவரோட ஃபேமிலி வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாகும். அதே மாதிரி யூத் வந்து டெவலப் பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி லீடர்ஷிப் குவான்டிட்டி வந்து டெவலப் பண்ணலாம். அடுத்து வந்து கம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இது எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனோட ஸ்கோப்ஸ் வந்து இதுதான். அடுத்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? செகண்ட் செமஸ்டர் நிறையா ப்ரோக்ராம்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அதில் ஒன்று இதுதான் இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராம் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராம் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏறு அந்த ப்ரோக்ராம். ஓகேவா? இது இந்த அக்ரானமி விட்டுருங்க. சரியா? இந்த அக்ரானமி விட்டுருங்க. சரியா? அது வந்து நான் அந்த டேபிளர் காலத்தில் அப்படியே இருந்தது. ஸோ 1952 வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? 1952 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? அடுத்து வந்து 1953 வந்து நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணுறது தான். ஸோ ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சு நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். ஓகேவா? எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். ஓகேவா? 5, 3, 8. ஓகேவா? 8 நமக்கு வந்து 8 செமஸ்டர் இருக்குது. 8 செமஸ்டருமே நம்ம வந்து எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கோம். ஓகேவா? 8 செமஸ்டருமே எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபைனல் இயரில் நம்ம ஆல் இண்டியா டூருக்கு கூட ஒரு எக்ஸ்டென்ஷன் கோர்ஸ் தான். ஓகேவா? அப்போ 5, 3, 8. ஓகேவா? லாஸ்ட்டாக இருக்குது. அடுத்து கம்யூனிட்டி பிளாக் டெவலப்மெண்ட். அடுத்து பஞ்சாயத்து ராஜ் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1957 பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ். அடுத்து 1960. ஓகேவா? இந்தியன் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். அடுத்து இதை பார்த்துக்கோங்க. 1966 நமக்கு தெரியும் ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம். இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1966 தான் நமக்கு வந்து எம்எஸ்பி ஃபஸ்ட்டு எம்எஸ்பி சொன்னது வந்து 1966 தான் ஃபஸ்ட்டு எம்எஸ்பி கொண்டு வந்தது 1966 தான். ஓகேவா? அடுத்து இது ரொம்ப முக்கியம். 1970 ட்ரவுட் ப்ரோன் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ட்ரவுட் ப்ரோன் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 1974 ட்ரைனிங் அண்ட் விசிட். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் தான். 1974 ட்ரைனிங் அண்ட் விசிட். ஓகேவா? 1978 முக்கியமானது தான். நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். அதே மாதிரி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அடுத்து 1999 எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. சரி, நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. அதே மாதிரி 2006 எல்லாருக்கும் தெரிய வேண்டியது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். அவ்வளோதான். சரி, இப்போ இந்த இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராம்ஸை மட்டும் டீட்டெயிலாக பார்ப்போம். மொதல் வந்து ஆல் இண்டியன் கோஆர்டினேட்டர் ப்ராஜெக்ட் ஆன் நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன். இது வந்து 1964 கொண்டு வரப்பட்டது. இது என்னென்னா ஜெனட்டிக் ப்ரொடக்ஷன் பொட்டென்ஷியலிட்டியை வந்து நமக்கு வந்து ஃபார்மர்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு நியூ டெக்னாலஜி அவங்கள வந்து அடாப்ட் பண்ண வைக்கணும்னு கொண்டு வந்தது. அடுத்து வந்து ஆப்ரேஷனல் ரிசர்ச் ப்ராஜெக்ட் 1974. இது வந்து வாட்டர் ஷெட் பேசிஸில் வந்து நமக்கு வந்து அந்த டெக்னாலஜிஸ் வந்து ஃபார்மர்ஸ் கொண்டு போவாங்க. டிசிமினேட்னா கொண்டு போகிறது, ஃபார்மருக்கு கொண்டு போகிறது. ஓகேவா? அடுத்து கிருஷி வித்யான் கேந்திரா நமக்கு தெரிஞ்சது தான். இது வந்து என்னன்னா ஸ்கில் ஓரியன்ட் ட்ரைனிங்ஸ் வந்து ஃபார்மர் கொடுப்பாங்க. இது எல்லா பிளாக்ஸ்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கீவேர்ட். ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி கேவிகே ஃபஸ்ட்டு கேவிகே வந்து எல்லாருக்கும் தெரியும். பாண்டிச்சேரியில் வந்து ஃபஸ்ட்டு கேவிகே இருக்குது. அதே மாதிரி இந்த கரண்ட்லி வந்து இது பழைய டேட்டா 630 இருக்கு. 721 கேவிகே வந்து இப்போ இருக்குது. ஓகேவா? 721 கேவிகே வந்து இது இருக்குது. ஓகேவா? ஒரு கேவிகேல என்னென்ன பண்ணுவாங்க? ஆன் ஃபார்ம் ட்ரைனிங், ஃபார்மர் ஃபீல்டுலேயே போய் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன், இது ரொம்ப முக்கியமான வேர்டு எக்ஸ்டென்ஷனில். ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன்னா உங்களோட நீங்கள் ஒரு ஃபார்மருக்கு முன்னாடி நம்மளாவே முன்னாடி போய் ஒரு மெத்தடை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதுக்கு ரிசல்ட்ஸ் கொண்டு வர்றது தான் டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங், ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன். அடுத்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மஷ்ரூம் ப்ரொடக்ஷன்ட்டு ஒரு 10 days கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கேவிகே பண்ணுவாங்க. அடுத்து ப்ரோக்ராம்ஸ் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் எல்லாமே October 2 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா எந்த நோட்ஸ்லாம் பாருங்கள், October 2 தான். இயர் வேரி ஆகும், பட் வந்து எல்லாமே வந்து October 2 தான் இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே,
லான்ச் ஆன் அக்டோபர் 2 1952 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்னாலே நமக்கு தெரியும், ஒரு கம்யூனிட்டியே டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, 55 கம்யூனிட்டிஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து 3 பிளாக்ஸை வந்து டிவைட் பண்ணி ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து 100 வில்லேஜஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 60 to 70,000 பீப்புள்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. ஓகேவா, இது யார் ஹெட் பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அலாங் வித் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட். எஸ்எம்எஸ்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் வில்லேஜ். ஓகேவா, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் தான் இதுக்கு வந்து ஹெட். ஓகேவா, இது வந்து ஓவராலாக ரூரல் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வர்றது தான். இதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும், சோசியல் எஜுகேஷனு, பப்ளிக் வெல்த்து, அதே மாதிரி சோசியல் எஜுகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இது எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து ஸ்கில் ஓரியன்ட் ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்து நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் சொன்ன மாதிரி தான் 1953 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா லெஸ் காஸ்ட் அண்ட் மோர் பீப்புள். ஓகேவா, லெஸ்ட் காஸ்ட்டில் வந்து நிறைய பீப்புளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்தது தான். இது வந்து 100 வில்லேஜஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 65,000 பீப்புள்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. இது வந்து யாருன்னா பிடிஓ தான் இதுக்கு ஹெட்டு. ஒவ்வொரு ஊர்லேயும் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்களே, அவர் தான் இந்த நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்க்கு ஹெட்டு. ஓகேவா, அடுத்து பஞ்சாயத் ராஜ். ஓகேவா, இதில் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பஞ்சாயத் ராஜ் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் 1957. ஓகேவா, இது வந்து டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் கமிட்டினா பல்வன்ட்ரி மெஹ்தாய் கமிட்டி. ஓகே, இது ரொம்ப ஒரு 0.5 கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. பல்வன்ட்ரி மெஹ்தா கமிட்டி தான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுபடி என்ன, ஒரு ஒரு பஞ்சாயத்து வந்து 3 டயர்ஸில் இருக்கும். வந்து ஜில்லா பஞ்சாயத்துனா டிஸ்ட்ரிக்ட் லெவலில், பஞ்சாயத்து சர்மதி பிளாக் லெவலில், வில்லேஜ் பஞ்சாயத்துனா வில்லேஜ் லெவலில் 3 இருக்குது. ஓகேவா, இதை வந்து 3 இருக்குது. இந்த 3 வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, 1958 வந்து இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் எது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா, கேவிகே இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து பாண்டிச்சேரி. ஓகேவா, அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து ராஜஸ்தான். இதில் இன்னொரு வந்து கமிட்டி வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது பல்வந்த் சிங் மேத்தா கமிட்டி வந்து 1957 இந்த மாதிரி 3 டயர் சிஸ்டம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அசோக் மேத்தா கமிட்டி வந்து 1977 வந்து 2 டயர் சிஸ்டம் வந்து சொல்கிறாரு. 3 டயர் வேணாம், 2 டயர் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஜில்லா பரிசீட்டு எப்பயும் போல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது. அதே மாதிரி மத்தியம் பட்சவா அப்படிங்கிறது வந்து ஓகேவா ரூட் லெவல். ஓகேவா, வில்லேஜ் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் 2ஆக மாற்றிட்டார். ஓகேவா, ஜில்லா பஞ்சாயத்து எப்பயும் போல் வச்சுட்டு அதே மாதிரி மந்தல் பஞ்சாயத்தை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வச்சுட்டார். ஓகேவா, அடுத்து வந்து 1991 இதை பற்றி காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இது பண்ணிவிட்டு ஓகே 1992 வந்து மைனர் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் 1993 வந்து த்ரீ டயர் சிஸ்டம்ஸே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, அடுத்து ட்ரைனிங் அண்ட் விசிட் ப்ரோக்ராம். இது வந்து போன வட்டத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை வந்து யார் ஃபார்முலேட் பண்ணா அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா, இதோட பார்த்துக்கோங்க. டேனியல் பியூனார் அப்படிங்கிறவர் தான் ட்ரைனிங் அண்ட் விசிட் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தார். இது 1904. ஓகேவா, இது வந்து 1904 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்னன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அசிஸ்ட் டு. ஓகேவா, ஃபார்மர்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க. யார் அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க? வெல் ட்ரெயின்ட் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்ஸ். ஓகேவா, வெல் ட்ரெயின்ட் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்ஸ் வந்து ஃபார்மர்ஸை வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் வந்து இது பண்ணிவிட்டு அவங்கள வந்து மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் கொண்டு போவாங்க. இதுதான் ட்ரைனிங் அண்ட் விசிட். ஓகேவா, விசிட் பண்ணி ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் அப்ளை பண்ணியிருக்காங்க? ட்ரைனிங் அண்ட் விசிட்டே எந்த ஸ்டேட் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால். இது போன வருஷத்தோட 0.5 கொஸ்டின். உங்களுக்கு ஏஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 180. ஓகேவா, 200 கொஸ்டின்ஸில் 180க்கு மேலே இருக்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கும். ஓகேவா, 180க்கு மேலே இருக்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்குது. கிட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷனில் வர சான்சஸ் இருக்குது. நம்மளோட பிபிடி நீங்கள் படித்தாலே அது போதும். ஓகேவா, இது வந்து நம்ம தெரிஞ்சோம் கீ ஃபியூச்சர்ஸ். அவர் வந்து ப்ரொஃபஷனல் ஏஜெண்ட்டாக இருக்கணும். அவர் வந்து சிங்கிள் லைன் கமாண்டாக இருக்கணும். ஃபீல்ட் அண்ட் ஃபார்மரை வந்து ஓரியன்ட் பண்ணணும். ரெகுலர் ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ரிசர்ச்சை வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இது வந்து பைலட் ப்ராஜெக்டாக வந்து ராஜஸ்தானில் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டத்தை வந்து வெஸ்ட் பெங்கால் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை வந்து ராஜஸ்தான் அப்ளை இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேவிகே வந்து பாண்டிச்சேரி. ஓகேவா, இந்த 3 இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. இது வந்து தமிழ்நாடு வந்து 11th ஸ்டேட்டாக வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா, இது வந்து 2007 கொண்டு வரப்பட்டது. இது வந்து 4% ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து அச்சீவ் பண்ணணும்
ஆனுவல் growth ரேட் அக்ரிகல்ச்சரில் வந்து 4% ஆனுவல் growth ரேட் வந்து அச்சீவ் பண்ணணும் நம்ம அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்தது தான் இது. அடுத்து அடாப்டேஷன் அண்ட் டிஃப்யூஷன் ஆஃப் இனோவேஷன். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான். அதாவது ஒரு இனோவேஷன்னா தெரியுமில்ல, நமக்கு ஒரு புது ஐடியா வந்து கொண்டு வராங்க, அதை வந்து எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க, அது வந்து எப்படி டிஃப்யூஸ் ஆகுது, டிஃப்யூஸ்னா எப்படி வந்து அந்த மற்ற மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறது தான் அடாப்டேஷன் அண்ட் டிஃப்யூஷன். ஓகே, அடாப்டேஷன்னா என்னென்னா திஸ் இஸ் நவ் மேக்கிங் ஃபுல் யூஸ் ஆஃப் இனோவேஷன். இது வந்து போன வருடத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 2019 கொஸ்டின் இது. அடாப்டேஷன்னா என்னென்னா டேஷ் இஸ் டிசிஷன் டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் இனோவேஷன் சொல்லிடுவாங்க. ஓகே, அதுதான் அடாப்டேஷன். அடாப்டேஷன்னா டிசிஷன் டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் இனோவேஷன். ஒரு இனோவேஷனை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி அடாப்ட் பண்ணுறது மூலயமா, அதுதான். அடுத்து டிஃப்யூஷன் ப்ராசஸ். ஒரு டிஃப்யூஷன்னா ப்ராசஸ் பை விச் இனோவேஷன் இஸ் கம்யூனிகேட்டட் டு சர்டைன் சேனல்ஸ். ஓகேவா, அந்த இனோவேஷன் வந்து சர்டைன் சேனல்ஸ் மூலயமா மெம்பர்ஸை போய் ரீச் ஆகுது. ஓகேவா, டிஃப்யூஷன். ஓகேவா, அந்த டிஃப்யூஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ், அந்த இனோவேஷனுங்கிறது வந்து ஒரு சர்டைன் சேனல் மூலயமா அந்த மெம்பர்ஸை போய் ரீச் ஆகுது. ஓகேவா, அடுத்து இனோவேஷன்னா நமக்கு தெரியும், ஒரு ஐடியா ப்ராக்டிஸ் இஸ் ப்ரிசர்வ்ட் அஸ் நியூ இண்டிவிஜுவல். ஓகேவா, நியூ டு த இண்டிவிஜுவல். ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு புது ஐடியா கொண்டு வராரு, அதுதான் வந்து இனோவேஷன். ஓகேவா, ஓகே, ஒரு இனோவேஷன்னா எப்படி இருக்கணும்? ஓகேவா, ஒரு இனோவேஷன்னா எப்படி இருக்கணும்? ரிலேட்டிவ்லி அட்வான்டேஜ், மற்ற ஐடியாஸை காட்டிலையும் இது வந்து புதுசாக ஏதாச்சும் வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கணும். ஓகேவா, அதுதான் ரிலேட்டிவ் அட்வான்டேஜ். அடுத்து காம்பட்டபிலிட்டி. ஓகே, காம்பட்டபிலிட்டினா எல்லா வேல்யூஸும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதான் காம்பட்டபிலிட்டி. ஓகே, காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, லோ காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கணும், ஏன்னா அப்படின்னா தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும், அதுதான். அதுக்கடுத்து ட்ரையலபிலிட்டி, ஈஸியாக வந்து ஒரு லிமிட்டட் பேசிஸ் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி போட்டு பார்க்குறதுக்கு ஏற்றதாக இருக்கணும். ஓகேவா, சின்ன ஒரு லொக்கேஷனில் நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். அடுத்து அப்சர்வபிலிட்டி, அந்த ட்ரையல் மூலயமா வந்து நிறையா மக்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ணி அவங்களும் இனோவேஷனை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கான இதாக இருக்கணும். மொத்தம் வந்து RCCTOன்னு நான் வச்சுக்கோங்க, 5 ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் இனோவேஷன்ஸ் வந்து 5. அட்வான்டேஜாக ரிலேட்டிவ்லி அட்வான்டேஜாக இருக்கணும், காம்பட்டபிலிட்டியாக இருக்கணும், காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கணும், அதேமாதிரி ட்ரையலபிலிட்டியாக இருக்கட்டும், அடுத்து அப்சர்வபிலிட்டியாக இருக்கட்டும். ஓகே, ஸ்டெப்ஸ் இன் அடாப்டேஷன். ஓகேவா, ஸ்டெப்ஸ் இன் அடாப்டேஷன், இது வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு அடாப்டேஷன், இதுக்கு ஈஸியாக நீங்களே ஒரு எக்ஸாம்பிளாக நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து புதுசாக ஒரு மார்க்கெட்டில் வருது, அதை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன, அந்த பொருளை பற்றின அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வரும், தெரியணும். ஓகேவா, அந்த பொருளை பற்றி அவேர்னஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க. அதே மாதிரி அந்த பொருளை வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். அடுத்து அந்த பொருளுக்கு பற்றி எவாலுவேட் பண்ணுவாங்க, இந்த பொருள் என்ன பெட்டராக இருக்குது, ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது நமக்கு அப்படிங்கிற எவாலுவேட் பண்ணுவீங்க. அடுத்து ட்ரையல் பண்ணி பார்ப்பீங்க. அடுத்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. புரியுதா? ஓகே, அதான் வந்து அவேர்னஸ், அந்த பொருளை பற்றி தெரியணும் உங்களுக்கு. அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும், அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து வந்து எவாலுவேட் பண்ணி பார்ப்பீங்க உங்களுக்கு அந்த பொருள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து ட்ரையல் போட்டு அடுத்து வந்து ஃபைனலாக அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. அவேர்னஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, எவல்யூஷனு, ட்ரையல், அடாப்ட். ஓகேவா, அடுத்த கேட்டகரி ஆஃப் அடாப்ட். இந்த அடாப்ட் பண்ணுவாங்களே ஒரு நியூ டெக்னாலஜியா, நியூ இனோவேஷன்ஸ் வந்து எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இனோவேட்டர்ஸ். ஓகேவா, இனோவேட்டர்ஸ்னா பேர்ல இருக்கு, இனோவேட்டர்ஸ் ஆர் வென்ச்சூர்ஸம். இவங்க வந்து 2.5% இருக்காங்க பீப்புள்ஸ். இவங்க வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு நியூ ஐடியா வந்தாலும் ஈகராக இருப்பாங்க, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அடாப்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அடுத்து இயர்லி அடாப்டர்னா யாருன்னா ரெஸ்பெக்டபிள் பீப்புள்ஸ். ஓகேவா, இவங்க வந்து 13.5% இருக்காங்க. இவங்க வந்து அந்த சொசைட்டியில் வந்து ஹை இன்கம் இருக்கவோ அவங்க வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வச்சுருப்பாங்க, லீடர்ஷிப்பாக இருப்பாங்க, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வந்து வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து இவங்க அடாப்ட் பண்ணிடுவாங்க. சரியா, அடுத்து வந்து இயர்லி மெஜாரிட்டினா டெலிபரேட். இவங்க வந்து என்னன்னா ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி அடாப்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு வந்து அடாப்ட் பண்ணுறவங்க தான் இயர்லி மெஜாரிட்டி. ஓகேவா, அதே மாதிரி லேட் மெஜாரிட்டி இது வந்து ஸ்கெலிப்டிக்கல் மெஜாரிட்டி. ஓகேவா, இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் வந்து அடாப்ட் ஆகிட்டு அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சா அப்படின்ட்டு சக்ஸஸ் வந்து எப்படி இருக்கு அதுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பண்ணுறவங்க லேட் மெஜாரிட்டி. அடுத்து லேகர்ஸ், ட்ரெடிஷ்னல். இவங்க வந்து லாஸ்ட் வரைக்குமே அடாப்ட் பண்ண மாட்டாங்க, கடைசியாக ஏதோ சொல்லிட்டாங்களே இந்த அடாப்ட் பண்ணுறவங்க தான் லேகர். ட்ரெடிஷ்னல் ப்ரேயர்லேயே இருக்கு பாருங்க, ட்ரெடிஷ்னலாக அவங்க மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ வந்து இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த இது கேட்டிருந்தாங்க, இயர்லி அடாப்டர்ஸ்.
ஓகேவா. யார் இந்த அதாவது அவங்களோட நெய்பர்ஹுட்ஸை வச்சு இது பண்ணுறவங்க வந்து ஏர்லி அடாப்டர்ஸ். ஓகேவா. லீடர்ஷிப் ஹையாக இருக்கும். வென்ச்சர்ஸ் இன்னோவேட்டர்ஸு, ஏர்லி அடாப்டர்ஸு, மெஜாரிட்டி இயர்லி மெஜாரிட்டி. இயர்லியில் 2 வரும், லேட்டில் 2 வரும். அது போக இனோவேட்டர்ஸு, ஏர்லி அடாப்டர்ஸ், ஏர்லி மெஜாரிட்டிஸ், லேட் மெஜாரிட்டி, லேகர்ஸ். ஓகேவா. அடுத்து கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ். ஓகே, நம்ம தெரிஞ்சிடும் எக்ஸ்டென்ஷனாலே நம்மளோட ஐடியாஸை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகே, அதுக்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் வந்து இண்டிவிஜுவல் மெத்தடு, அடுத்து குரூப் மெத்தடு, அடுத்து மாஸ் மெத்தட்ஸ். ஓகேவா. இண்டிவிஜுவல் மெத்தட்ஸ்னால் நம்ம இண்டிவிஜுவலை வந்து நேராக போய் கான்டாக்ட் பண்ணுறது. ஓகேவா. அடுத்து வந்து குரூப் மெத்தட்ஸ். குரூப் மெத்தட்ஸ்னால் என்னது, ஒரு குரூப்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணுறது. மாஸ் கம்யூனிகேஷன்ஸ்னால் நமக்கு தெரியும், டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பரு, கேம்பெயின் இதெல்லாம் நடத்துகிறது வந்து மாஸ். இதை ஒவ்வொன்று போய் ஒன்றா பார்ப்போம். சும்மா நம்ம பேர்லேயே இருக்கு பாருங்க. இண்டிவிஜுவலாக ஒரு ஃபார்மர் இருக்கார், அவரை வந்து நம்ம எப்படி இண்டிவிஜுவலாக போய் பார்க்குறது, அவங்க ஃபார்மில் போய் பார்க்கலாம், இல்லை ஹவுஸ் வீட்டுக்கு போய் வந்து விசிட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்மருக்கு வந்து கால் பண்ணி அவருக்கு வந்து நம்ம இது பண்ணலாம். இல்லைன்னா அவருக்கு வந்து பர்சனலாக லெட்டர் போடலாம். இல்லைன்னா வந்து அவர் வந்து அடாப்ட் பண்ணுற அந்த ட்ரையலுக்கிட்ட போய் அவர்கிட்டே நம்ம காமிக்கலாம். அதே மாதிரி ஃபார்ம் கிளினிக்ஸ் வந்து நடத்தலாம். ஃபார்மர்கிட்ட நேராக போகலாம், ஃபார்மரை ஃபோன் பண்ணி கேட்கலாம், ஃபார்மருக்கு பர்சனல் லெட்டர்ஸ் போடலாம். அதே மாதிரி அடாப்டிவ் கிட்ஸ் கொடுக்கலாம். அடுத்து வந்து கிளினிக் வந்து கொண்டு வைக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து குரூப் மெத்தட்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னா ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். அவங்ககிட்ட வந்து குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஒரு பிளேஸில் அசம்பிள் ஆக வச்சுட்டு நம்ம வந்து ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம என்ன மெத்தட் கொண்டு வந்திருக்கோமோ அதை முன்னாடி வந்து அவங்க முன்னாடி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம். அடுத்து குரூப் மீட்டிங்ஸ் போடலாம். ஃபார்மரை வந்து மொத்தமாக ஒரு பிளேஸுக்கு வர சொல்லிட்டு குரூப்பாக இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குரூப் ட்ரைனிங்ஸ். ஓகேவா. ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு 10 to 15 டேஸ்க்கு வந்து மஷ்ரூம் ட்ரைனிங்கு, அதே மாதிரி இரிகேஷன் ட்ரைனிங் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபார்மர்ஸுக்கு வந்து ஃபார்மர்ஸ் டே அன்னைக்கு வந்து ஒரு ஃபீல்டு டே வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கள ஃபீல்டுலேயே வச்சு அதே மாதிரி அவங்கள வந்து நியூ ப்ராக்டிஸை வந்து மோட்டிவேட் பண்ணலாம். ஓகேவா. அடுத்து வந்து ஸ்டடி டூர். ஃபார்மர்ஸை வந்து அந்த மாதிரி நிறையா எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்டடி டூர் மாதிரி கூப்பிட்டு போய் அங்கே இருக்க டெக்னாலஜிஸ்லாம் வந்து அவங்கள அடாப்ட் பண்ண வைக்கலாம். ஸோ குரூப் மெத்தட்ஸ் வந்து குரூப்பாக இருக்கிறப்ப என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். அடுத்து வந்து மாஸ் கம்யூனிகேஷன் வந்து ஃபார்ம் பப்ளிகேஷன்ஸ். ஓகேவா. ஃபார்ம் பப்ளிகேஷன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம நிறையா பண்ணியிருப்போம். ராவேல ஃபோல்டர்ஸு, புல்லட்டின்ஸு, லீஃப்லெட்டு, பேம்ப்லெட்டு இது எல்லாமே கொடுக்குறது வந்து ஃபார்ம் பப்ளிகேஷன்ஸ். அடுத்து வந்து மாஸ் மீட்டிங்ஸ். ஒரு பெரிய இடத்துல வந்து பெரிய ஹியூஜ் பாப்புலேஷன்ஸ் வந்து ஒரே டயத்தில் அசம்பிளாக வச்சு இது பண்ணுறது. அடுத்து கேம்பெயின்னா அது இதுதான், ஒரு அர்ஜென்ட்டாக வந்து ஒரு நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மக்களை கூப்பிட்டு வந்து இது பண்ணுறது. ஓகேவா. அடுத்து வந்து எக்ஸிபியூஷன்னா நமக்கு தெரியும், கண்காட்சின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரியேட் அவேர்னஸ், ஒரு இன்ட்ரெஸ்டான பீப்புளை வந்து கூப்பிட்டு நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். அடுத்தது நியூஸ் பேப்பரு, ரேடியோ, டெலிவிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் காமன். அடுத்து அதர் மெத்தட் வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ண வைக்கலாம். ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் கொடுத்து அந்த ஃபார்மர்ஸ் வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அவங்களுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பிரெயின் ஸ்ட்ரோமிங்னா மொத்த ஒரே ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து ஐடியா கேட்கறது தான் பிரெயின் ஸ்ட்ரோமிங். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறப்ப ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்களே, அதெல்லாம் கோரிலேட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேவா. அதுதான் வந்து பிரெயின் ஸ்ட்ரோமிங். ஓகேவா. அடுத்து சிம்போனிசம்னா ஸ்மால் ரிசோர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஈச் டாபிக்ஸ் வந்து கொடுத்து நம்ம வந்து அவங்கள வந்து டிஸ்கஸ் பண்ண விடலாம். இது வந்து சிம்போனிசம். அடுத்து வந்து செமினார் மெத்தட்ஸ் நமக்கு தெரியும். ஓகேவா. செமினார்ஸ் மெத்தட் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து அலோவ் பண்ணி ஸ்பீக்கர் அடுத்த மாதிரி ஒர்க்ஷிப்னா கேதரிங் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹூ டிஸ்கஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் எக்ஸ்பர்ட் சூப்பர்வைசர். ஒர்க்ஷாப்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார், அவருக்கு கீழே வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க, அதான் ஒர்க் ஷாப். ஓகே. அடுத்து லெக்சர் வந்து நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் வெர்பல் ப்ரெசன்டேஷன் தான். அடுத்து வந்து ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ்னால் நம்ம ஒரு டிவி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு ஃபிலிம் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். அதாவது ஆடியோவும் இருக்கணும், அதில் வீடியோவும் இருக்கிறது தான் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். ஓகே. இது வந்து டிவைஸ் யூஸ் டு கம்யூனிகேட் மெசேஜ் எஃபிஷியன்ட்லி த்ரூ சவுண்ட்ஸ் அண்ட் விசுவல்ஸ். சவுண்ட்ஸும் இருக்கும், அதில் விசுவல்ஸும் இருக்கும். ஓகேவா. ஆடியோ மட்டும் கொடுத்தா ஆடியோ எய்ட்ஸு, அதே மாதிரி வீடியோ மட்டும் கொடுத்தா விஷுவல் எய்ட்ஸு, ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறது வந்து ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். அவ்வளோதான், இது பெருசாலாம் ஒன்றும் இல்லை. வந்து இப்போ ஒரு ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ்னா நம்ம எப்படி பிளான் பண்ணணும், அதுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதான் ப்ரெசன்டேஷன். ஆடியோவும் வீடியோவும் இருக்குல்ல, அதான் ப்ரெசன்டேஷனு. அடுத்து வந்து அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இவ்வளோதான். அடுத்து ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். ஆடியோவுக்கு மட்டும் என்னென்ன இருக்குது நமக்கு முதலே தெரிஞ்சதான், டேப் ரெக்கார்டரு, டெலிஃபோனு, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம். அதே இது வீடியோவில் வந்து ப்ரொஜெக்டடு, நான் ப்ரொஜெக்டடு இருக்குது. ஓகேவா. வீடியோவில் ப்ரொஜெக்டர்னா வீடியோவில் நம்ம விஷுவலாக பார்க்குறது,
நம்ம சாக் போர்டு நம்ம டீச்சர்ஸ் நடத்துறது, அதே மாதிரி புல்லட்டின் போர்டு, ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நம்ம விஷுவலாக பார்க்குறோம், ஆனால் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது இல்லை. ஓகேவா? அதே மாதிரி போஸ்டர்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது இல்லை, விஷுவலாக பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்பெசிமென்ஸ் மாடல்ஸாக இருக்கட்டும் அது. ஓகே, அடுத்து ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்ட்னா நமக்கு ப்ரொஜெக்டர் பண்ணுறது, ஒபாக் ப்ரொஜெக்ஷன், ஸ்லைட் ஃபிலிம் ப்ரொஜெக்டர், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? அடுத்து ஏவி எய்ட்ஸ். ஏவினா ஆடியோவும் வீடியோவும். அதில் வந்து நான் ப்ரொஜெக்டட் என்னது, நம்ம ட்ராமா வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க, பீப்புள்ஸ் நடத்திப்பாரு. பப்பட் ஷோ தெரியும்ல, தெருக்கூட்டு போடுறது, அதான் பப்பட் ஷோ. அதே மாதிரி வந்து ப்ரொஜெக்டர்னா ஒரு சினிமா இல்லை வீடியோ இதெல்லாம் வந்து போட்டு காமிக்கிறது வந்து ப்ரொஜெக்டர். அவ்வளோதான். அடுத்து வந்து ஏவி எய்ட்ஸ் என்னென்ன வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். புல்லட்டின்ஸ்னால் இதெல்லாம் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். புல்லட்டின்ஸ்னால் ஒரு புக்லெட்டு, அதில் வந்து 12 to 20 பேஜஸ் இருக்கும். ஒரே டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சர்க்குலர் லெட்டர் ரெடியூஸ்டு சென்ட் டு மெனி பீப்புள்ஸ். ஓகேவா? எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஒரு சர்க்குலர் வந்து நம்ம தெரியும்ல, சர்க்குலர்னா ஒரே ஒரு நோட்டீஸ் தான் இருக்கும், அது வந்து எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஃபோல்டர்ஸ்னால் சிங்கிள் சீட் ஆஃப் பேப்பரில் வந்து மல்டிபிள் ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து அந்த மேட்டரை வந்து இது பண்ணுறோம். லீஃப்லெட்னா அதே மாதிரி சிங்கிள் லீஃப் ஆஃப் மேட்டர் விச் ஸ்பெசிஃபிக் அண்ட் அக்யூரேட் ஆஃப் பர்டிகுலர் டாபிக் வந்து இது பண்ணும். நியூஸ் லெட்டர்னா கரண்ட் ஐட்டத்தை வந்து நியூஸ் லெட்டரில் கொடுக்குறது. அட் பேம்ப்ளெட்ஸ்னா ஃபார்மேட் நோ பைண்டிங் நோ கவரிங் அண்ட் ஃப்ளஷ் பேப்பர். ஓகேவா? வித் ஸ்லைட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஒரு பைண்டிங் இல்லாமல் சும்மா ஒரு ஃபோல்டர் மாதிரி நம்ம வந்து கொடுக்குறது. பர்சனல் லெட்டர்னா அந்த ஃபார்மருக்கே நேராக போய் கொடுக்குறது. வால் நியூஸ் லெட்டர்னா பிரிண்ட் பண்ணி வாலில் வந்து நம்ம வந்து ஒரு சிமிலர் பேக்ரவுண்ட்ஸ் மூலயமா வாலில் இது பண்ணுறது. அடுத்து காலண்டர்ஸ்னால் என்னென்ன ஈவெண்ட் பண்ண போகிறோம்ங்கிறது. அடுத்து சார்ட்ஸ் தெரியும்ல, கிராஃபிக்கெல்லாம் வந்து நம்ம சார்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறது. அடுத்து மாடல்னால் என்னென்னா ஒரு ரியல் திங்கை வந்து இதுதான் முக்கியம். மாடல் இது வந்து போன வட்டத்தோட கொஸ்டின். ஓகே, மாடல் இஸ் ரெக்கக்னைஸ்ட் இமிட்டேஷன் ஆஃப் ரியல் திங். ஓகேவா? ஒரு ரியல் திங்கோட இமிட்டேஷன். ஓகேவா? இமிட்டேஷனுங்கிறது தான் வந்து மாடல். ஓகேவா? ஒரு அதே மாதிரி இருக்கும், ஆனால் அது இல்லை. ஓகேவா? டூப்ளிகேட் மாதிரி. ரெப்ளிகா ஆஃப் த ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் ரெப்ளிகா ஆஃப் த ஒரிஜினல் தான் மாடல். ஓகேவா? அடுத்து ஆப்ஜெக்ட்னா பீசஸ் ஆஃப் ரியாலிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகேவா? குட் சப்ஸ்டியூஷன் ஃபார் ரியல் திங். ஒரு ரியல் திங்க்கு வந்து 3 dimensional இது. ஓகேவா? அடுத்து ஸ்பெசிமென்னா ரியல் திங்கு. ஓகேவா? அடுத்து புல்லட்டின் போர்டு, இது வந்து டேக் போர்டுன்னு சொல்லுவாங்க, டிஸ்பிளேயிங் மெனி ஐட்டம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அடுத்து வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து ஃப்ளாஷ் கார்டு வந்து யூனிஃபார்ம் வெர்பல்னஸ் சீக்வன்ஸாக வந்து நம்ம ஸ்டோரி கான்செப்ட் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸாக ரீலில் போயிட்டே இருக்கும். அதை பார்த்து வந்து அவங்க வந்து இந்த ஸ்டோரியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இதுதான். அடுத்து ஃபேனல் போர்டு. அடுத்து வந்து போஸ்டர்ஸ் நமக்கு தெரியும், ஒரு படத்தோட போஸ்டராக இருக்கட்டும் இதோட. அடுத்து டயக்ராம்ஸ்னால் என்னென்ன நம்ம சொல்ல வருமோ அந்த சிம்பிள்ஸும் லைன்ஸும் பொறுத்து நம்ம இது பண்ணுறது. அடுத்து பிக்சர்ஸ்னால் வந்து நம்ம குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து இன்டர்பிரேட் பண்ணிடுவாங்க. ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்ஸ் நமக்கு யூஸ் பண்ணுறது தான். ஒபாக் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் ஃபோட்டோகிராஃப் இல்லுஸ்ட்ரேஷனை வந்து 3 dimensional காமிக்கும். ஸ்லைட் ப்ரொஜெக்டர் இஸ் ஸ்மால் ஃபிலிம் கண்டெய்னிங் சிங்கிள் பிக்சரல். ஓகேவா? இது வந்து ஸ்லைட் ப்ரொஜெக்ட். மோஷன் பிக்சர்னா நம்ம 2Dயில் வந்து போடுறது ஃபிலிம் ஸ்டெப்ஸ்க்கு. அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எப்படி ஆன்லைன்லேயே நிறையா இப்போ கொண்டு வந்துட்டாங்களே, அதை பற்றி பார்க்குறது அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே, ஆடியோ கான்ஃபரன்சிங்னா நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஆடியோவை டெலிஃபோன் மூலயமா கொடுக்குறது தான் வந்து ஆடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸ்னா பிக்சரிங். ஓகேவா? வீடியோ இன்ஃபர்மேஷன் அண்ட் பிக்சர் பிட்வீன் த ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து கம்ப்யூட்டர்ஸ்னால் நம்ம வந்து சாஃப்ட்வேர் நெட்ஒர்க்டு என்விரான்மெண்ட்டில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லேயே இப்போ பார்க்குறோம்ல, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறது தான் வந்து கம்ப்யூட்டர் கான்ஃபரன்சிங். அடுத்து வீடியோ டெஸ்ட் ரெஃபர்ஸ் டு இன்ஃபர்மேஷன் இன் டெஸ்ட் கிராஃபிக்ஸாக வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வீடியோ டெஸ்ட்டு. அடுத்து வந்து குளோபல் GIS தெரியும் நமக்கு, வந்து நம்மளோட பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸை வந்து இது பண்ணுறது. அடுத்து ரிமோட் சென்சிங் நமக்கு தெரியும். அதே மாதிரி நெட்ஒர்க் தான் இன்டர்நெட்டு. அடுத்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கியாஸ் பேசிக் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது. யூஸ் டு கேப்சர் இன்ஃபர்மேட்டிவ். ஓகேவா? அண்ட் இன்டராக்டிவ் மல்டிமீடியா. ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் இந்த சூட்டபிள் லொகேஷன். அடுத்து வந்து எலக்ட்ரானிக் பல்ப் போர்டு, ஒரு புல்லட்டின் போர்டு. அடுத்து வந்து டெஸ்க்டாப் பப்ளிஷிங், நம்ம கம்ப்யூட்டர்ஸில் வந்து நம்மளோட கிராஃபிக்ஸ் அந்த டெஸ்ட்டை வந்து இது பண்ணுறது. அடுத்து நம்மளோட இமெயில். அடுத்து வந்து டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், எக்ஸ்பர்ட் சிஸ்டம், இது ரொம்ப முக்கியம். எக்ஸ்பர்ட் சிஸ்டம் வந்து இதெல்லாம் நான் வந்து சும்மா நமக்கு தெரிஞ்சுங்கிறதுனால தான் வேகமாக போயிட்டுருக்கேன்.
சில இது வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி, ஓகேவா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கோ அதை முன்னாடியே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து ஃபீட் பண்ணி அதுக்குலேருந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன சொல்யூஷன்ஸுங்கிறத வந்து பண்ணுவோம். எக்ஸ்பர்ட் சிஸ்டம் வந்து ஒன்றுக்கு தனியாக இருக்கும். கோகோனட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற நம்ம ப்ளே ஸ்டோர் ஆப்லேயே வந்து இருக்கும். சரி, அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கோகோனட்னா அதை கல்டிவேட் பண்ணுறதுலேருந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபேக்ஸ் தெரியும் நமக்கு. அடுத்து விசாட், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா நேஷனல் டெக்னாலஜி. அடுத்து உமன் இன் அக்ரிகல்ச்சர். ஃபைனலாக உமன் இன் அக்ரிகல்ச்சர். உமனை வந்து எப்படி அக்ரிகல்ச்சரில் பண்ணுவாங்க, நிறையா ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலயமா அவங்கள வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டைரி ப்ரொடக்ஷனு, பவுல்ட்ரி ப்ரொடக்ஷனு, மஷ்ரூம் கல்டிவேஷனு, செரிகல்ச்சரு, ஃபிஷ் கல்ச்சரு, சோசியல் ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்களும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ வந்து அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, நீட் டு இன்க்ராப்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆஃப் உமன் டெவலப்மெண்ட் இன் ஃபார்ம் டெக்னாலஜி. ஃபார்மில் வந்து அவங்களோட நாலேஜையும் அவங்களோட ஸ்கில்லையும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்தது தான் உமன் இன் அக்ரிகல்ச்சர். இதில் நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் உமன் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா புவனேஸ்வர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேவா. இதை வந்து நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் உமன் இன் அக்ரிகல்ச்சர் புவனேஸ்வரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட என்னென்ன பண்ணுவாங்கன்னா, கான்டாக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒர்க்கிங் த்ரூ எல்டரி உமன், ஐடென்டிஃபை கான்ட்ராக்ட், யார் யாருக்கு ட்ரஸ்ட்டு, மியூச்சுவல் ட்ரஸ்ட் இது பண்ணுவாங்க, ஸ்கில் பேஸ்டு எக்ஸ்டென்ஷன் இது பண்ணுவாங்க, ஓகேவா. நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் உமன் இன் அக்ரிகல்ச்சர் 1996 புவனேஸ்வர் கொண்டு வந்துருக்காங்க, ஓகேவா. அடுத்து இன்ஸ்டிடியூட் இன் தமிழ்நாடுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்வா, தமிழ்நாடு உமன் இன் அக்ரிகல்ச்சர். இது வந்து கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 1986. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்ம் உமன்ஸ்க்கு வந்து ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸ்மால் அண்ட் ஃபார்ம் உமன்ஸ்க்கு வந்து ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் கொடுக்குறது தான் தான்வா 1986 கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்ததில்லை, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 1986. அடுத்து பஞ்சாயத்து ராஜ், ஓகே. பஞ்சாயத்து ராஜ் வந்து டோட்டல் நாட் லெஸ் தென் ஒன் தேர்ட் ஆஃப் டோட்டல் ஆஃபீஸர் சேர்மேன் வந்து உமன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா. 1/3 ஆஃப் த பஞ்சாயத்து லீடர்ஷிப் வந்து உமன் மேனுக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து உங்களுக்கு தெரியும், கான்ட்ரிபியூட் டு காமன் ஃபண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்தது தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஓகே. இது வரைக்கும் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து இதுக்கு முன்னாடி இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரூரல் சோசியாலஜினா ரூரல் சொசைட்டியில் இருக்க சயின்ஸை பற்றி படிக்கிறது தான் ரூரல் சோசியாலஜி. அதுக்கு டெஃபினேஷன் பாருங்கள். லா ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் சொசைட்டி இன் ஜென்ரல் எய்ட், ஓகேவா. ஜென்ரல் எய்ட் பர்டிகுலர்லி சொசைட்டி, ஓகேவா. அடுத்து வந்து ரூரல் சோசியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் சோசியாலஜிக்கல் லைஃப் இன் ரூரல், அவ்வளோதான். லைஃப் இன் ரூரல், ஓகேவா, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இன் ரூரல் சுச்சுவேஷனில் ஹியூமனோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத பற்றி படிக்கிறதா ரூரல் சோசியாலஜி. இது மூலயமா நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் லைஃப்பை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோசியலில் ரூரல் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு பண்ணிக்கலாம், என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி பிளான் பண்ணுறாங்க, அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ரிலீஜியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் எல்லாமே நம்ம வந்து இந்த ரூரல் சோசியாலஜி மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ரூரலுக்கும் அர்பனுக்கும் உள்ள வேறு டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ரூரல் சோசியாலஜிக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கும் நமக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து ரூரல் சொசைட்டியை வந்து இது பண்ணுறது, இதுவும் அதே மாதிரியா. ஆனால் வந்து எஜுகேஷன் வந்து கொடுப்பாங்க ரூரல். இது வந்து நம்மளை அந்த ரூரல் சொசைட்டியை வந்து ஸ்டடி பண்ணுவோம். இது வந்து எஜுகேஷன் வந்து அந்த ரூரல் பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் ரூரல் பீப்புள்ஸ் வந்து இது பண்ணோம். இது வந்து அந்த ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது தான் எக்ஸ்டென்ஷன். இதை வந்து ரூரல் சோசியாலஜி ஸ்டடி பண்ணுவோம், ஆட்டிடியூட் பிஹேவியரை. இதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இதை வந்து அவங்களோட நீட்ஸு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. இது வந்து என்னது, அந்த நீட்ஸ் அண்ட் டிஸ்கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது அனலைஸ் சோசியல் ரிலேஷன்ஷிப்பு. இதை வந்து அச்சீவ் அப்ஜெக்டிவ்ஸ், ஓகேவா. ரூரல் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தது தான் எக்ஸ்டென்ஷன், ஓகேவா. அட் கேரக்டர்ஸ் ஆஃப் ரூரல் சொசைட்டி, ஒரு ரூரல் சொசைட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து நமக்கு ஏதாச்சும் ஒன்றா பிக் பண்ணுங்கள், எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து சின்ன பாயிண்ட்ஸாக படிச்சுக்கோங்க. ஒரு ரூரல் சொசைட்டியில் கேஸ்ட் இஸ் டாமினன்ட், ஓகேவா, புரியுதா. கேஸ்ட் வந்து ரொம்ப டாமினன்ட், ஓகேவா. கேஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து ரூரல் சொசைட்டியில் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி உமனுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க, நாட் ஃபுல்ஃபில் ஈக்குவாலிட்டி வந்து இருக்காது உமனுக்கு. இது வந்து இப்போ இந்தியன் ரூரல் சோசியாலஜி வந்து பேஸ்டான அக்ரிகல்ச்சர் தான் நிறையா பண்ணுறாங்க. அதே மாதிரி பொசஷன் ஆஃப் லேண்ட் வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் வேல்யூன்னு சொல்கிறாங்க.
அவங்க கையில் லேண்ட் வச்சிருக்கிறது மிகப்பெரிய சொத்து அப்படிங்கிற மாதிரி ரூரல் சோசியாலஜியில் இருக்குது. ஓகேவா? எவ்ரி வில்லேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆர்கனைசேஷன்ஸ். ஒவ்வொரு வில்லேஜ்லையும் ஒவ்வொரு மாதிரி தலைவர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அக்கார்டிங் டு பஞ்சாயத்து ராஜ் மூலயமா. உமனுக்கு ஈக்குவாலிட்டி இருக்காது. கேஸ்ட் வந்து ப்ரிடாமினன்ட். ஸோ இது வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சரு, அதில் வந்து லேண்ட் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் வேல்யூ. இந்த 3 கான்செப்ட். அடுத்து வந்து சோசியல் வேல்யூனா ஐடியாஸ் விச் ஹெல்ப் இண்டிவிஜுவல் டு டிஸ்கிரிமினேட் வெதர் பர்டிகுலர் சப்ஜெக்ட் இஸ் குட் ஆர் பேட். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து குட் ஆர் பேடுங்கிறத வந்து ஒரு இண்டிவிஜுவல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சோசியல் வேல்யூ. அதாவது இதை வந்து நார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. நார்ம்ஸ்னா ரூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து மேஜர் வேல்யூ. ஓகேவா? மேஜர் வேல்யூனா ஸ்டேட்டஸ் ஆஃப் உமனு எப்படி இருக்குது, அதே மாதிரி மெஜாரிட்டி யாருக்கு இது பண்ணுறாங்க, எல்டர்ஸ்க்கு வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து மேஜர் வேல்யூ. சோசியல் சேஞ்ச். ஓகேவா? எனி மாடிஃபிகேஷன் இன் சோசியல் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? ஒரு மாடிஃபிகேஷன் இல்லை சோசியல் ஆர்கனைசேஷனில் ஒரு மாடிஃபிகேஷன் வர்றது தான் சோசியல் சேஞ்ச். சோசியல் சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகிறது தான். ஓகேவா? இதுக்கு என்னென்ன காரணம்? பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் ஃபேக்டர் இருக்குது, அவங்களோட ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி சேஞ்ச் ஆகலாம், இல்லை அவங்களோட மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சேஞ்ச் ஆகலாம், அவங்களோட மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஞ்ச் ஆகலாம், அவங்களோட கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது? இப்போ நியூட்ரிஷன், அவங்க எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, இப்போ எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இது பண்ணலாம். அதே மாதிரி கிளாத்திங்ஸ், எந்த மாதிரி கிளாத்திங்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எந்த மாதிரி ஹவுஸஸ் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி. அதே மாதிரி ஹெல்த்னா அவங்களோட ஹெல்த் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அவங்களோட நியூட்ரிஷன் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்து வந்து எஜுகேஷன், அவங்க எந்த அளவுக்கு வந்து எஜுகேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து வந்து மீடியா எக்ஸ்போச்சர், எவ்வளோ அளவுக்கு வந்து மீடியா வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி கம்யூனிகேஷன், எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்து எனர்ஜிங்கிறது வந்து எவ்வளோ ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வந்து கரெக்டான நியூட்ரிஷன் கெப்பாசிட்டிலாம் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. பர்த் ரேட், எந்த அளவுக்கு வந்து பர்த் ரேட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து அந்த ரூரல் வந்து எவ்வளோ இதுக்கு வந்து அர்பனாக வந்து மாறுது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? இவ்வளோதான். தேங்க்யூ. இதுதான் வந்து மெசேஜ் ஆஃப் சோசியல் சேஞ்சு, ரூரல் சோசியாலஜி அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி. நம்ம இதுதான் வந்து மாற்றி வந்து இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க நம்மளோட டிஎன்பிசி ஏஓவில். ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரே இதில் கவர் ஆயிடுச்சு. டோட்டலே 60 ஸ்லைட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதுமானது தான். ஓகேவா? ஏன்னா நான் வந்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி தான் இதை வந்து இந்த பிபிடியே ரெடி பண்ணேன். ஸோ பிபிடி வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நிறையா பேர் கமெண்டில் பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.